ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 17வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும், இந்த 17வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பத்தோட 17வது வாரத்தில் இருக்கீங்க, அதாவது 4 மாதம் முடிஞ்சிருச்சு. மசக்கைன்னு சொல்லக்கூடிய பெரும்பாலான அறிகுறிகள் இப்போ குறைஞ்சிருக்கும். ஒரு சில கர்ப்பிணிகளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் காலை நேர குமட்டல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் டயர்ட்னஸ் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் குறைஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். 17வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 17வது வாரத்தில் குழந்தை பிறக்கலைனாலும் அவங்க தாய்ப்பாலை குடிப்பதற்கும் விழுங்குதல் அப்புறம் உறிஞ்சுதல் போன்ற திறன்களை கொண்டிருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட உடல் கொழுப்பை உருவாக்க தொடங்கியிருக்கும். குழந்த தோலுக்கு அடியில் ஒரு பழுப்பு நிற கொழுப்பை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். அடுத்தடுத்த வாரங்கள் இந்த கொழுப்புகள் அதிகமாகிட்டு போகும். இது மாதிரிக்கு சேர்க்கப்பட்ட கொழுப்பு அவங்களுக்கு ஆற்றல் அளிக்கும். பிறந்த பின்னாடி குழந்தையோட உடலை சூடாக வச்சிருக்க உதவும். இப்போ கர்ப்பப்பை உங்கள் குழந்தையோட உடல் சூடை குறையாமல் வச்சுருக்கோம். உங்கள் குழந்தையோட இதய துடிப்பு சீராக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட இதய துடிப்பு 150 வரைக்கும் இருக்கலாம். குழந்தையோட மூளையினால் மட்டும்தான் இதய துடிப்பு சீராக துடிக்கக்கூடும். இந்த 17வது வாரத்தில் குழந்தையின் வளர்ச்சியில் கை ரேகைகள் உருவாக ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் சுரப்பி வெர்னிக்ஸை உற்பத்தி செய்யும். அதாவது அவங்க மேலே ஒரு வெண்படலம் அணுக்கி உருவாக்கும். இது சருமத்தை பாதுகாக்கும், உடல் வெப்பநிலையை சீராக வச்சுருக்கும். இந்த வாரத்தில் குழந்தை அம்னோட்டிக் சாக்கில் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இன்னும் சில வாரங்களில் குழந்தையோட அசைவு நன்றாக உணர்வீங்க. குழந்தையோட கால் விரலும் கை விரலும் அவங்களோட நுனி வரைக்கும் நீண்டு இருக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க நகத்தை க்ளீன் பண்ணிடுவாங்க. உங்கள் குழந்தையோட அளவு நூக்கல் அளவு இருக்கலாம், இல்லைன்னா பேரிக்காய் அளவு இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த 17வது வாரத்தில் குழந்தையின் அளவு 150லேருந்து 175 கிராம் வரைக்கும் இருக்கலாம். உங்கள் குழந்தையோட நீளம் 5 முதல் 6 அங்குலம் வரைக்கும் இருக்கணும். உங்களோட குழந்தை இந்த வாரத்தில் ரொம்ப வேகமாக வளருவாங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா, மார்பகங்களில் வளர்ச்சி ஏற்படும். பொதுவாக ஏற்படக்கூடிய உடல் மாற்றங்கள் இந்த வாரத்தில் அதிகரிக்க செய்யும். குழந்தைக்கு தேவையான பாலை உற்பத்தி செய்யக்கூடிய மார்பில் ரத்த ஓட்டம் பாயும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு கரெக்டான சைஸ் ப்ரா யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உள்ளாடைகளை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுபோல் இந்த டைமில் குழந்தையோட அசைவை நீங்கள் உணர முடியும். ஃபஸ்ட்டு குழந்தைங்கன்னா நன்றாகவே உங்களுக்கு தெரியும். உங்கள் குழந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நஞ்சு கொடி தான் உங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் ஆக்சிஜனையும் வழங்க உதவும். அதுபோல் உடம்புல இருக்க கழிவையும் அகற்ற உதவுது இந்த நஞ்சு கொடி. இந்த வாரத்தில் பாதங்களில் வீக்கம் ஏற்படும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிமா எனப்படும் வீக்கம் காரணமாக இருக்கலாம். கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடல் கூடுதல் தண்ணீரை தக்க வச்சுக்கொள்ளுது உடம்புக்குள்ளே. இதனால் கால் வீக்கம் ஏற்படுது. உங்கள் கால்களை நல்லா 2 தலகாணி போட்டு மேலே உயர்த்தி வச்சு படுங்க, கால் வீக்கம் குறைச்சிரும். அதுபோல் கீழ் முதுகு வலி வரும். கர்ப்பப்பை விரிவடைந்து குழந்தையின் வெயிட்டு தாங்காமல் கீழ் முதுகு வலி ஏற்படும். எங்கன வலிக்குதோ அதில் ஹாட் வாட்டர்னால் ஒத்தனம் கொடுக்கலாம். நீண்ட நேரம் ஒரே இடத்துல நிற்கவோ உட்காரவோ கூடாது. கன்சீவாக இருக்கும்போது நீங்கள் 3வது மாதத்தில் இந்த தோல் அரிப்பு நிலைன்றது ஏற்படும். உங்களுக்கு உங்கள் மார்பகத்துலேயும் அது மாதிரிக்கு நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் வயிறு விரிவடைகிறதுனால உங்களுக்கு தோல் அரிப்பு ஏற்படுது. இந்த வாரத்தில் ஸ்ட்ரெச் மார்க்லாம் உருவாகி இருக்கும். ஸ்ட்ரெச் மார்க்கை கட்டுப்படுத்த காலையிலேயும் நைட்டும் நல்லா தண்ணி குடிங்க. தேவையான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறது. கன்சீவாகி 17வது வாரத்தில் மலச்சிக்கல், வாயு பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்கும். ஏன்னா ஹார்மோன் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்படுது. இந்த மலச்சிக்கல் மூல நோயாக மாறிடுது. இந்த டைமில் நெஞ்செரிச்சல், அஜீரணம் ஏற்படலாம். நமக்கு இந்த வரைக்கும் உரப்பில்லாத காரமில்லாத உணவுகள் எடுத்துக்க. அடுத்து கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படும். இதுதான் 17வது வாரத்தில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.